வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று இருக்கிறது. இதுல பார்க்குறோம், வானத்துல யுத்தம். இப்போ பூமியில நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வானத்துல நடக்க போகிற ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கு. அந்த 7 வருட காலத்துல இந்த யுத்தம் முக்கியமான ஒரு யுத்தமாக நடக்கும். இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக தேசங்கள் கூடி இருக்கிறதை தான் முன்னால இருக்கிற வசனங்களை பார்க்கிறோம். சாத்தானுடைய முகம் இஸ்ரேலுக்கு நேராக திரும்பி இருக்கிறது. தேசங்கள் 7 தலை உடையதாக 10 கொம்பு உடையதாக இருக்கிறது. தேசங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னா, அவன் யுத்தம் பண்ணியும், அவனும் அவனுடைய தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ள முடியவில்லை. இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமா மேல நிறைய யுத்தங்கள், அந்த யுத்தம் நடக்கிறதுல அவங்க ஜெயிக்க முடியாது. அங்கிருந்து அவன் கீழே தள்ளப்படுகிறான் என்று இருக்கிறது. இப்போ நமக்கு வானமண்டல சேனைகளோட தான் யுத்தம்னு சொல்லியிருக்கு. ஆகவே அங்க இருந்து இனி என்ன செய்யப்படுவான்? தள்ளப்படும் பொழுது பூமியில தான் அவன் இருக்க போறான். ஆனாலும் அவனை ஜெயிக்க அவன் தோல்விதான் அடைவான். மிகுந்த கோபத்தோடு கூட அவன் பூமிக்கு வருகிறான் என்று இருக்கிறது. இந்த குற்றம் சாட்டுகிறவன், நம்முடைய சகோதரரை குறித்து குற்றம் சாட்டுகிறவன் என்று எழுதும்போது, அந்த உபத்திரவ காலத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து அவன் ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறது. இதே அவனுடைய தொழிலாக இருக்கிறது. நம்மளை குறிச்சும் கூட என்ன செய்வான்? குற்றம் சாட்டுவான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ரோமர்ல பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதினால குற்றம் சாட்ட முடியாது. இப்போ நம்ம தானியேலை பார்த்தோம். சகரியா தீர்க்கதரிசியினுடைய புக்கை பார்க்கும்போது, சகரியா புக்கை நம்ம பார்க்கும்போது மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லுகிற சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறதுல சகரியா ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இவர் நிறைய தரிசனங்களை பார்க்கிறார். குதிரைகளை பார்ப்பார், இப்படி நிறைய விஷன்ஸ் பார்ப்பார். சகரியாவையும் ரெவலேஷனையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்போ நிறைய விஷயங்கள் அங்க இருக்கும். அதே போலதான் தேவனுடைய பிரதான ஆசாரியனுக்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்தானா, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறான் என்று இருக்கிறது. சகரியா 3ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார். நீங்க பாருங்க, இவனுடைய வேலையே இதுதான். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் அவன் என்ன செய்தான்? அப்ப இயேசு பூமிக்கு வரவில்லை. ஆகவே இவன் துணிகரமாகவே தேவ சமூகத்துக்கு போகிறது, குற்றம் சாட்டுகிறது அன்றைக்கும் செய்தான். தீங்கு செய்ய நினைத்து போகிறான். இப்ப 7 வருஷ காலத்திலையும் அது நடக்கும். ஆனா இன்றைக்கு சபை என்ன சொல்லும்? ஒருவரும் என்னை குற்றப்படுத்த முடியாது, ஏனென்று சொன்னால் இயேசு எனக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த சகரியாவில் ஒரு குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதே போல வெளிப்படுத்தல் 17-18 வாசிப்பீங்கன்னா, பாபிலோன் நகரம், அதாவது அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற அந்த மிஸ்டரி பாபிலோன் என்று சொல்லப்படுகிறவள் ஒரு நொடி பொழுதிலே அவள் அழிகிறாள் என்று இருக்கிறது. அவளுக்கான ஆக்கினை ஒரு வினாடியிலே வருகிறது, ஒரு நாழிகையிலே. இதெல்லாம் அந்த 7 வருஷத்துல நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட அழிவு எந்த இடத்துல நடக்கும் என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, இதற்கான வசனம் ஏசாயா 21, கடல் வனாந்திரத்தின் பாரம். கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய வனாந்திரம் எது? மிடில் ஈஸ்ட் தான். மத்திய கிழக்கு நாடுகள், அரபு தேசங்கள், இதெல்லாம் தான் இருக்குது. அதே போல யமன், இதெல்லாம் இருக்கிறது. இப்போ ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த யமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹூத்திஸ் என்கிற அந்த ரெபல்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க? நிறைய பிரச்சனைகளை அங்க செங்கடல் அந்த அந்த கெனால் அந்த இதுல பிரச்சனை அந்த கப்பல்களுக்கு பண்ணாங்க. இந்த ரெஃபரன்ஸை நீங்க வெளிப்படுத்தல் 18 பார்க்கலாம். கப்பல்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றாரு, ஒரு நாழிகையிலேக்கு அதற்கு ஆக்கினை வரும். அப்ப அதற்கான எல்லா வெப்பன்ஸும் இன்னைக்கு என்ன இருக்கு?
ரெடியாக இருந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஏசாயா சொல்றார், கடல் வனாந்தரத்தின் பாரம். அந்த பகுதிகளிலே நடக்க போகிற பெரிய யுத்தங்களை குறித்தும் அவர் எழுதி இருக்கிறார். இந்த 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதன் பின்பு இயேசு பூமிக்கு வரும் பொழுது என்ன நடக்கும்? இப்படி எதிர்த்து நிற்கிற தேசங்கள் நடுவில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்குது. ஆனா இயேசு பூமியில வந்து ராஜாதி ராஜாவாக அரசாளும் போது சகரியா சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்துல, 12 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. கடல் வனாந்தரத்து பகுதியிலே ஆக்கினை ஒரு நாழிகையிலே வருகிறது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ணும் பொழுது ஒரு செகண்ட் தான் எல்லாம் போய்விடும். ஆனால் யுத்தத்தில் அந்த அர்மகதான் யுத்தம் முடிந்த பிறகு எருசலேமுக்கு விரோதமாக வந்த எல்லா தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்கள் காலூன்றி நிற்கையில், அவங்கெல்லாம் ஜஸ்ட் இப்படி நின்று கொண்டே இருக்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும். நம்முடைய தேவன் அவ்வளவு கொடுமையானவர் அல்ல. துன்மார்க்கன் அவன் வெட்டுகிற குழியில அவனே தான் விழுவான். அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் ஏற்படுத்தின அனைத்து வெப்பன்ஸும் யாரை தான் அழிக்க போகிறது? அவனை தான் அழிக்க போகிறது. அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வெப்பன்ஸ் உடைய தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லாமே அவ்வளவு பயங்கரமான வெப்பன்ஸ் இன்றைக்கு பூமியில இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு வரும் பொழுது இவைகள் எல்லாம் அவங்களை அழிக்கிறதுக்கே தான் போக போகிறது. தேவன், நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். ஆகவே அவர் எருசலேமின் பட்சத்திலே இருந்து ராஜாதி ராஜாவாக அதில் அரசாளுவார். அவருக்கு கீழ்ப்படியாத தேசங்களும் ஜனங்களும் ஆக்கின ஜட்ஜ்மெண்ட்குள்ளாக கடந்து போவார்கள். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்த அளவுக்கு கொடுமையான வீரியம் நிறைந்த ஆயுதங்கள். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் என்று இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு சில குறிப்பிட்ட தேசங்களை குறித்து அவர் சொல்லுகிறாரு. பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. இயேசுவை தொழுது கொள்ள சபைக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. இங்க சொல்லியிருக்கு, எருசலேமுக்கு இயேசுவை தொழுது கொள்ள வரவில்லை என்று சொன்னால் அந்த தேசங்களிலே மழை வருஷிப்பது, மழை பெய்யாது. அதே போல தேவனுடைய சமூகத்துக்கு, சர்ச்சுக்கு அவரை ஆராதிக்க வரவில்லை, தேவ சமூகத்துக்கு வரவில்லை, அவருடைய வசனத்தை கேட்க எனக்கு பிடிக்கவில்லை, அவரோடு பேச அவரை பாட எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க முடியாது? ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. அன்றைக்கு ஒரு ஆசாரியனுடைய பக்கத்திலே சாத்தான் நின்றான். இப்படிப்பட்ட ஒரு பக்கத்திலே சாத்தான் மிகவும் சந்தோஷமாக நிற்பான். எல்லாருக்கும் போராட்டம் இருக்கதான் செய்கிறது, மிகுந்த சந்தோஷமாக இருப்பான். இது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியம். நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே என்ன செய்து கொள்கிறோம்? தடுத்து கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால், சில பேர் அவ்வளவு அடமெண்டா இருப்பாங்களாம், மழையே வரலன்னா கூட அந்த அளவுக்கு எதிர்த்து நிற்பாங்களாம். இது ஈஜிப்ட் குறித்து சொல்லியிருக்கு. போனால் கூடாட பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். அந்த அளவுக்கு எந்தெந்த ஈஜிப்டை குறித்து ஸ்பெஷலா சொல்லியிருக்கு. அப்படின்னா மனுஷர்களுடைய இருதயம் அவ்வளவு கடினமாக இருக்கும். இஸ்ரேலை அந்த அளவுக்கு ஜனங்கள் வெறுப்பார்கள். எருசலேம் தங்களுக்கே சொந்தம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கூடிக்கொள்ளுவார்கள். அந்த அளவுக்கு அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசினுடைய நடத்தையிலே, அவனுடைய லீடிங்ல இவ்வளவு காரியமும் நடக்கும். ஆனால் தேவனோ நம்மேல ஒரு குற்றம் கூட அவனால சொல்ல முடியாதபடிக்கு, இந்த பூமியில இருக்கிற ஒருவராலும் சொல்ல முடியாதபடிக்கு இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டார். பாருங்க, இதெல்லாம் செய்யாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், வராதவர்கள், போகாதவர்கள், இவர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்போ எல்லாம் இலவசமாய் அவர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது எத்தனை அதிகமாக இந்த இயேசுவை நான் நேசிக்க வேண்டும், எத்தனை அதிகமாக அவருடைய சமூகத்தை நான் நாடி ஓடி வர வேண்டும். அவர் சமூகத்துக்கு நான் வரலன்னு சொன்னா ஐயோ எனக்கு ஐயோ என்று சொல்லி நானே எனக்கு சொல்லிக்க தான் வேணும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை தடுத்து கொண்டு, வீட்லயும் தேவ சமூகத்துல போனோம், சபை கூடி வருகிறதையும் நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரத்திலே வருகிறார்.